ஹலோ சார் வணக்கம். பாட்டாக்குறிச்சிலேருந்து பேசுகிறேன் சார் சொல்லுங்கள் சார். சார். எங்கள் பாட்டாக்குறிச்சிக்கு நீங்கள் தான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்போ? ஆமாம் சார் சொல்லுங்கள் சார். நீங்கள் தானே ஆமாம் சார் சொல்லுங்கள் சார். சார்? இப்போ ஆமாம் சார் சொல்லுங்கள் சார். அதான் சார், டெய்லி வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலங்கலாக வருது, கருப்பு கலரில். அப்படியா சார்? சரி சார். புழுவாக தான் வருது. ஏற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கும் பொழுது, அதாவது இவங்களுக்கு இந்த டெய்லி பழக்க வழக்கத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கீழே குளத்தில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துலேருந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது தண்ணி வர குளத்துக்கு தண்ணி வரதுக்கு முன்னாடி அந்த காம்பவுண்ட் சுவரை உயர்த்தி கட்டுங்கன்னு சொல்லி மனு கூட கொடுத்துருந்தேன். ஆமாம் ஆமாம், அந்த இடத்த நான் கூட ஒரு தடவை பார்த்தேன். அந்த குளத்தை ஒட்டி ஒரு இது கட்டி ஆமாம் சார், கரெக்டு தான். பண்ணாங்க. கரெக்ட் அதுதான். அது வந்து மழை காலங்களில் பயங்கரமாக சேரும் சகதியும் ஆயிரும். சரிங்க சார். ம் ஆமாம், ஆமாம். நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை அடிச்சு அதை கொஞ்சம் அதுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கலான்ட்டு வேறு இடத்த மாற்றுங்க சார்னு சொல்லிட்டு வந்தோம். சரிங்க சார். அது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே வந்து நாங்கள் ஆஃபீஸ் வந்து பார்த்தோம். அது பாட்டி அப்படியே தான் இருக்கேன் சார். ஆமாம் சார், ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு என்ன சொல்ல, ஒரு 20 நாளாக ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா குளத்துக்கு அதனால தான் அந்த பெட்டிஷன் இடையில கூட இப்போ மேலே அதுக்கு சம்மந்தம் ஒரு 3 தடவை மனு போட்டிருக்கேன். ஓ சரி பஞ்சாயத்து சார். ஆஃபீஸ்லையும் சொல்லியாச்சு, கலெக்டரில் அவர் பிடிஓலாம் பார்த்து நிறைய தடவை சொல்லியாச்சு. சார் இதை கொஞ்சம் அவர் ஆணையாளர் கமிஷனர் அவரை பார்த்துன்னு சொல்லியாச்சு நகராட்சியில். இன்னும் அந்த டெம்பரவரியாக ஜஸ்ட் ஒரு 20 நாளைக்கு வேறு டேங்க் தண்ணியிலேருந்து இங்கே கொஞ்சம் கொடுத்தாங்க, இந்த தண்ணியை ஸ்டாப் பண்ணிவிட்டு. ரைட் சார். இப்போவும் ஜஸ்ட் அதை மாதிரியாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ஏன்னா அப்போ இதுக்கப்புறம் சார் என்ன அதான் சார், குளத்துல இப்போதைக்கு தண்ணி வந்துருச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. ரைட் சார். ஆமாம் குளத்துல தண்ணி இல்லாத போதே அதை கொஞ்சம் உயர்த்தி கட்டுங்க, சரியாக பராமரிங்கன்னு சொன்னதுக்கு யாருமே கண்டுக்கிடல பஞ்சாயத்தில். ஆமாம் ஆமாம் சார். என்ன ஆஃபீஸ் வரைக்கும் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நான் வந்து பார்த்துட்டு வேணா எனக்கு மேலே பிளாக் அண்ட் பிக்ஸ் இருக்காரு, அவர் பேசிட்டு ஒரு முடிவு பண்ணுவோம் சார். சரிங்க சார்.